வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வெண்ணெயிலிருந்து வாசமான நல்ல தரமான நெய் எப்படி உருக்கி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 10 நாள் நான் சேர்த்தி வச்ச வெண்ணெய்ங்க. அதை நம்ம வடைச்சட்டியில் போட்டு உருக்கி நெய் எடுத்துடலாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ தான் எடுத்தேங்க. இது இப்போ பாருங்கள், வெண்ணெயை நம்ம அடுப்பில் வச்சு இப்போ தான் ஒரு நிமிஷம் ஆகுது. அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இப்படி வெண்ணெய் சுத்தமாக நல்லா உருகி வரட்டுங்க. இப்போ தான் ஒரு பாதி வெண்ணெய் உருகி இருக்குது. நல்லா உருகட்டுங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு முக்கால் பாக உருகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கட்டியாட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதை பார்த்து இப்படி கிளறி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா உருகிருச்சு. வெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த பாத்திரத்தை தாண்டி கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. கண்டினியூவாக நீங்கள் இப்படி கிளறி விட்டுட்ருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பொங்கி வர டைமில் நீங்கள் கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே கீழே தாழ்ந்துக்குங்க. இன்னும் அந்த பச்சை வாசமெல்லாம் போய் சடி சடின்னு ஒரு சத்தம் வருங்க. அந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், பொங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டுங்க. 5 நிமிஷமாக பார்த்துட்ருக்கேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ வெண்ணெய் உருகி இந்த அளவுக்கு வந்திருக்குதுங்க. உங்களுக்கு அந்த பொரியிற சத்தம் சடன்னு அந்த சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடங்கணுங்க. ஏன்னா இல்லை அப்படின்னா நல்லா உருக்கி நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு வைக்கல அப்படின்னா நெய் கெட்டு போயிடும். அதனால் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அந்த படன்னு பொரிஞ்ச சத்தமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. அந்த சத்தம் நின்னதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 5-6 கருவேப்பிலை உள்ளே போட்டு வச்சிடலாங்க. 5-6 கருவேப்பிலை உள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா நெய் ரொம்ப நாளைக்கு வாசமாக இருக்குங்க. அதுக்காக போட்டு வைக்கிறது. இப்போ பாருங்கள், சத்தமெல்லாம் சுத்தமாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 5-6 கருவேப்பிலை உள்ளே போட்டுருங்க. கொத்தாக இருந்தால் போட்டுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி கொத்தா இல்லைங்க, எல்லாம் உருவி பாக்ஸில் போட்டு வச்சதுனால நான் இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற கருவேப்பிலையே போடுறேன். நீங்கள் கொத்தா இருந்ததுன்னா கொத்தா இருக்கிறத போட்டுட்டு நெய் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே அந்த கொத்தை எடுத்துமா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அதை ஏதாவது நீங்கள் குழம்பு தாளிக்கிறப்போ, பருப்பு குழம்பு தாளிக்கிறதுல நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு நான் தேங்காய் சட்னி தோசைக்கு செய்ய போகிறேங்க. அதுக்கு போட்டு நான் தாளிச்சிக்குவேங்க. அவ்வளோதாங்க. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வடிச்சிடலாங்க. ஈரம் இல்லாத பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுருவோம். நெய் நான் ஆறுனதுக்கப்புறம் தானுங்க ஊற்றுறேன். ஏன்னா நஸ்டிக் ஜல்லடைங்க. அதனால் நெய் சுத்தமாக சூடு குறைஞ்சதுக்கப்புறம் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட ஸ்டீல் வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போவே கூட நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நெய் நல்லா வாசமாக கமகமன்னு இருக்குங்க. நல்லா ரொம்ப கருக்கு விட்றாதீங்க. அந்த பொரியிற சவுண்டு நின்னோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நெய் கருத்து போயிருங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள். அப்போ தான் வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கருக விட்றாதீங்க, பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சுத்தமான நல்ல கமகமன்னு வாசமான நெய் தயாராகிடுச்சுங்க. இது அப்படியே பருப்பு சாதத்தில் நெய் ரோஸ்ட்டுக்கிறதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற நெய்யில் டால்டா அது இதுன்னு கலக்குதுங்கிறாங்க. அதனால இது நம்ம கண் முன்னாடி நாமே செஞ்சதுங்கிறதுனால நம்ம மனசுக்கு திருப்திங்க. தைரியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க. நீங்கள் வெண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியலனா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதை பார்த்து நீங்கள் வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.